இந்த ஆண்டு பாதுஷாக்கு செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை வைத்து உருவாக்கப்பட்ட விநாயகர். இந்த விநாயகர் சுமார் 250 கிலோ உணவுப் பொருட்களால் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்க 5 நாட்களாக இரவும் பகலுமாக உருவாக்கப்பட்ட விநாயகர். அரசாங்கத்தின் உடைய கொள்கை கோட்பாடு ரசாயனம் கலந்த விநாயகரை கடலில் கலப்பதனால் இயற்கையான உயிரினங்கள் அழிவதற்கு காரணமாக இந்த ரசாயனம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த உணவு சார்ந்த பொருட்களை கொண்டு இந்த விநாயகரை உருவாக்கி கடலில் வாழும் உயிரினங்களுக்கு உணவாக பயன்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் சுமார் 15 ஆண்டுகளாக இந்த இயற்கையான உணவு வகைகளை வைத்தே இந்த உருவாக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலை இந்த 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு. 15ஆம் தேதி பட்டினம்பாக்கம் கடற்கரையில் இது கரைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.